ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய உஷா ஜெனோமி ஒண்டர் ஸ்டிச்சோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏன் இந்த மிஷின் சூஸ் பண்ணேன், இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அண்ட் தென் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது, இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா டேபிள் டாப், அதாவது இந்த மிஷினுக்குன்னு செப்பரேட்டாக டேபிள் தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கக்கூடிய டைனிங் டேபிள்லையோ இல்லை ஏதாவது ஒரு டேபிள் மேலேயோ இந்த மிஷினை வச்சுட்டு ப்ளக் பாயிண்ட் மட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம அழகாக சொருக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 21 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன், ஜிக்ஸாக், பட்டன் ஹோல்ட் பண்ணுறது, பட்டன் தைக்கிறது, அந்த மாதிரி டோட்டலாக 21 ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட என்னென்ன ஆக்சசரிஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீ டெமோ வந்து கொடுக்குறாங்க வீட்டில். அதோட 10 ஃப்ரீ ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டெமோ அண்ட் டிவிடி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து டிவிடி இல்லை. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு உள்ள டிவிடி வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினோட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிற ஆக்சசரிஸ் கேட்டலாகும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிஷினோட கவர். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், பட் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா மிஷினோட ஓவரால் வியூ. ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிஷினோட பெடல் தான். இப்போ பழைய மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா பெடல் வந்து மிஷினோட கீழேயே அட்டாச் ஆகிருக்கும். இது எலக்ட்ரிக்குங்கிறதுனால பெடல் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா மிஷினோட பெடல். இதை வந்து நம்ம கையிலேயே ஆப்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை கால்லையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகி இருக்கும். அடுத்ததாக நான் கை வச்சு காமிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இதில் 2 ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா மேலே கை காமிக்கிற இடத்துல இருக்க ஒன்று, கீழேயும் கை காமிக்கிறேன் பாருங்கள், குட்டியாக இருக்கக்கூடிய பாக்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டோரேஜ். இப்போ ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினோட நீடில் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 14. இதில் பார்த்திங்கன்னா 3 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபால்ட் எதுவும் இருந்தால் ஓப்பன் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபூட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் எல்லாம் தைக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிற இந்த ஃபூட் பார்த்திங்கன்னா சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, உருட்டு தையல் மாதிரி வரும், அந்த ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபூட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா தையலுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபூட்டு. ஸ்ட்ரைட் லைன், சிக்ஸாக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஃபூட் யூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா A to G, இந்த ஸ்டிச் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபூட் யூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபூட் பார்த்திங்கன்னா பட்டனோட ஹோல் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபூட்டு. இந்த சைட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பட்டனுக்கு ஏற்றாப்பில் அதோட சைஸ் வச்சு நம்ம பட்டன் ஹோல் வந்து தைக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபூட் இது. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபூட் பார்த்திங்கன்னா ஜிப்புலாம் தைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்ததாக இந்த ஃபூட் பார்த்திங்கன்னா நம்ம கேதரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபூட்டு, அதாவது ஃப்ராக்லாம் தைக்கிறப்ப ஸ்ப்ரில் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சீமர். இது பார்த்திங்கன்னா தையல் வந்து பிரிக்கிறதுக்கு, அப்படி இல்லை பட்டன் ஹோல்ஸ் வந்து போடுறதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 பாபின் கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபைபர் தான். ஸோ இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிஷினோடையே வந்தது. இதை வந்து அழகாக இந்த மாதிரி நம்ம ஒரு கவரில் போட்டு இந்த ஸ்டோரேஜ்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எதுவும் இருந்தாலும் இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக மிஷினோட உள்ளே பார்த்திங்கன்னா பாபின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருந்தது. ஸோ பாபின் கேஸு, பாபின் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மிஷின் உள்ளேயே இருந்துச்சு. அடுத்ததாக இதில் டோட்டலாக 21 ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஸ்டிச்சஸ் என்னங்கிறத மிஷினோட ஒரு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன ஸ்டிச் வேணும், இப்போ A ஸ்டிச் வேணும், B ஸ்டிச் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொரு நாபு கொடுத்துருக்காங்க.
கீழே இருக்கக்கூடிய இந்த நாபு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச்சுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மிஷினோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பாயிண்ட்டு, அது கூட ஒரு சின்ன ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த நாப் பார்த்திங்கன்னா பாபின் கேஸ் வந்து சுற்றுறதுக்காக. அடுத்ததாக பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நூல்கண்டு போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மிஷினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக கைப்பிடியும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மிஷினில் வந்து டஸ்ட் படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அந்த சில்வரில் ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு நீடில் வந்து கீழே இறக்கி விட்டுட்டிங்கன்னா மோஸ்ட்லி டஸ்ட் வந்து அதுக்குள்ளே போய் படியாது. மிஷின் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த கேட்டலாகில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் என்னென்ன ஃபுட் வந்து இந்த மிஷினுக்கு அடிஷ்னலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேட்டலாகில் இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் பார்த்திங்கன்னா மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறதும், அண்ட் தென் இது கூட என்ன அடிஷ்னல் ஆக்சசரிஸ் இருக்குது, அண்ட் தென் மிஷினில் வந்து எப்படி நூல் கோக்குறது, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த மிஷின் சூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து இடம் அடைக்கக்கூடாது. இப்போ நார்மல் பெடல் மிஷின் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக இடம் அண்ட் தென் டேபிள் வேணும். பட் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். நம்ம எந்த இடத்துல வேணாலும் இந்த மிஷினை வச்சு தைச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தேவைப்பட்டது, அதனால் வந்து நான் இந்த மிஷின் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிகினர் தான், நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது தைக்கிறதுல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தைச்சிக்கலாம், அண்ட் தென் அடிஷ்னலாக இன்னும் கற்றுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மிஷின் வந்து நான் சூஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு மட்டும், அதாவது என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும் நான் கிளாத்ஸ் தைக்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த மிஷின் வாங்கினேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக தைக்க போகிறீங்க அப்படின்னா வேறு மிஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் தான் தைக்க போகிறீங்க, உங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மிஷின் சூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 hours வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 14,000 14,000 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது, என்னென்ன லென்த்தில் தைக்கலாம், எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டெமோ வெர்ஷனாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.